ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷனில் ஒரு சின்ன டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் வெதர் த நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் நாட். ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையா அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வி ஹாவ் சர்டன் க்ரைட்டீரியா டு ஃபைண்ட் வெதர் த நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆர் நாட். ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கிற க்ரைட்டீரியாவை நம்ம அப்ளை பண்ணும்போது வெதர் த நம்பர் இஸ் ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆர் நாட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். சரி, என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்திங்கன்னா அதோட யூனிட் பிளேஸ் அப்படின்றது த டிஜிட் விச் இஸ் இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 4 5 6 9 00. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்கிற எல்லா நம்பரோட யூனிட் பிளேஸில் என்ன இருக்கும், இதில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் அந்த நம்பரோட யூனிட் பிளேஸ் 2 2 3 7 8 இருந்தால் அது கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா. செகண்ட் ரூல் நம்பர் 2 போகும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட டிஜிட்டல் சம் ஆர் டிஜிட்டல் ரூட். டிஜிட்டல் சம் ஆர் டிஜிட்டல் ரூட் அப்படின்றது என்னென்னா, அதாவது சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, அதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இட் ஷுட் பி 1 4 7 9 இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். 16 1 + 6 7, 529 5 + 2 + 9 16. அப்போது 6 + 1 = 7. ஸோ we need to sum until we get the single digit. ஸோ சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நம்ம சம் பண்ணிகிட்டே போகணும். நெக்ஸ்ட்டு 4 2 2 5, 4 + 2 + 2 + 5 that is equal to 13. 13 இன்னும் நம்ம சிங்கிள் டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணோம். 1 + 3 = 4. ஸோ அப்போது அதோட டிஜிட்டல் சம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த 4 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா டு ஃபைண்ட் வெதர் த நம்பர் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் நாட். சரி, நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 3. ஸோ ரூல் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if the ones place of the number 1 4 9 and their tens place will be even number. இப்போ ஒரு நம்பரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஒன்ஸ் பிளேஸில் 1 4 9 இருந்தால் அதோட டென்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இதோட ஒன்ஸ் பிளேஸில் 4 இருக்குது. ஸோ அதோட டென்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் 1 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 2 ஈவன் நம்பர். ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 2 ஈவன் நம்பர். ஸோ இது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 4 அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த ஒன்ஸ் பிளேஸ் ஆஃப் த நம்பர் இஸ் 6 தென் இட்ஸ் டென்ஸ் பிளேஸ் வில் பி ஆட் நம்பர். ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 6 இருந்தால் அதோட டென்ஸ் பிளேஸில் ஆட் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் ஆட் நம்பர் இருக்குது. இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 6 இருக்குது, அது டென்ஸ் பிளேஸில் ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இது ஒரு க்ரைட்டீரியாவாக நம்ம செட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 5. இஃப் த ஒன்ஸ் பிளேஸ் ஆர் யூனிட் பிளேஸ் இஸ் 5 தென் த டென்ஸ் பிளேஸ் வில் பி 2. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரோட ஒன்ஸ் பிளேஸில் 5 இருந்ததுன்னா டென்ஸ் பிளேஸில் கண்டிப்பாக 2 இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 2 இருக்குது. ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 2 இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த ரூல். சரி, நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கும்பொழுது ரூல் நம்பர் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, when the odd perfect square number is divided by 2 divisible by when the odd perfect square number is divisible by 4 then the remainder will be 1. When the even perfect square number is divisible by 4 then the remainder will be 0. சரி, இப்போ இதே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஆட் நம்பராக இருந்தால் அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 1 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஈவன் நம்பராக இருந்து அது 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 81 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் டிவைடட் பை 4 போடும்போது ரிமைண்டர் 1. ஸோ இது ஆட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதுவும் ஆட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். ஈவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 256. இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம ரிமைண்டர் 0 வரும். இது ஒன் ஆஃப் த ரூல். நெக்ஸ்ட்டு, when the even perfect square number is divisible by 8 it will give the remainder either 0 or 4. okay, 0 or 4. அதாவது ஈவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் எய்தர் 0 or 4 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 5476 ஈவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 4 வருது. 97456384 இது ஒரு ஈவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருது. சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த ரூல். நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 8 பார்க்கும்போது, if the number is perfect square number the last 2 digit frequently repeats the number
01, 04, 09, 21, 69, 61, 84, 76. ஸோ ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தால் அதோட லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து இந்த நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குண்டான ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் ஏதாச்சும் ஒரு வெயிட்டேஜ் ரூலை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இல்லையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இது பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய வீடியோவில் இன்னும் நிறைய சாப்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.